ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 5வது திருக்குறள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி 4 வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு அடுத்த 5வது திருக்குறள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இன்றைக்கி திருக்குறளோட பொருள் என்ன, இலக்கண குறிப்பு என்ன, சொற்பொருள் என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா அதோட அணியும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் ரீட் பண்ணிடலாமா? பாருங்கள். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. என்ன கொடுத்துருக்காங்க? அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஓகேங்களா? ஸோ பொருள் பாருங்கள். பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? பொறாமை இருக்கவங்க கிட்ட செல்வங்கள் நிலைக்காது. இப்போது அவன் அது பண்ணுறானே, நானும் அவனோட அதிகமாக பண்ணணும், ஐயோ அடுத்து இவன் இதை பண்ணிட்டானே, இவனோடய நம்ம வேறு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தானா நம்ம அவனமாய் பண்ணணும், இவனமாய் பண்ணணும், அவனை விட அதிகமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட செல்வத்தை நிலைக்காமல் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அதே போல் ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட என்ன இருக்காது? உயர்வு இருக்காது. நீ என்ன தான் டேலண்டடான பர்சனாக இருந்தோம், ஒழுக்கம் இல்லாமல் இருந்த அப்படின்னா உங்க கூட யாரும் ஒட்ட மாட்டாங்க. அதே சமயத்தில் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க, உனக்கு உயர்வு வரக்கூடிய விஷயங்கள்ல அவங்க கூடவும் இருக்க மாட்டாங்க, அதை செயல்படுத்த விடவும் மாட்டாங்க. அவன் என்னங்க டேலண்ட்டு, அவனே ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு பர்சன், ஸோ அவனுக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் ஏற்படும். ஸோ அதை தான் சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க? பொறாமை இருக்கவன்கிட்ட செல்வம் இருக்காது, ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வுங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அவனுக்கு இதுதான் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குங்கிற பட்சத்தில் உயர்வை நோக்கி போகிறத விட இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணுங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் இல்லைங்களா? என்னங்க டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுல மேக்ஸிமம் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது உயர்வு இருக்காது. ஸோ இப்படி திருக்குறள் வாசி பாருங்களேன். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அப்போ அழுக்காருடையான்கிறதுனா என்னதுங்க? அழுக்காருங்கிறது பொறாமை இருக்கவங்கிட்ட என்ன இருக்காது? செல்வம் இருக்காது. ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது, அவ்வளோதான். அப்போது அதோட பொருள் படிச்சுட்டு திருக்குறளை பார்க்கும்போது நமக்கே அது புரியுது இல்லைங்களா? அவ்வளோதான். அதோட சொற்பொருள் பாருங்களேன். அழுக்காறு இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பொறாமை. ஆக்கம் அப்படிங்கிறது செல்வம், அவ்வளோதான். இலக்கண குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? உடையான் அப்படின்றதுக்கு வினையாளனையும் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட அணி என்னதுங்க? உவமை அணி. ஏன் அப்படின்னா அந்த போல அது போல அப்படின்னு வந்திருக்கா, அப்போ அது என்னது? உவமை அணி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ என்ன சொன்னாங்க? பொறாமை இருக்கவன்கிட்ட செல்வம் இருக்காது, அதே போல் ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட என்ன இருக்காது? உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், வாசிப்போமா? அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஓகேங்க. ஃபோன் ஒரு ஓரமாக தூக்கி போட்டுருங்க. என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஓகே, ரெடி, போகலாம். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 திருக்குறள் வரைக்கும் நம்ம படித்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் 6வது திருக்குறளோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.